வணக்கம், நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டெலிகிராமில் தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இனிமேலும் டெலிகிராமில் தான் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மெயில் இன்ன வரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே எப்படி அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ன பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம ஆட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம அதில் ஜாயினே வந்துட்டு பண்ண முடியும். ஸோ டெலிகிராமில் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட உங்கள் ஃபோனில் டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஆப் வந்துட்டு இல்லை அப்படின்னா அதை போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி நான் காமிக்கிறேன். இதுதான் ப்ளே ஸ்டோரு. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப் சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துட்டு வரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்துட்டு அப்டேட் அண்ட் அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு லோகோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ வந்துட்டு இருக்கும். ஸோ டெலிகிராம்னு சொல்லிட்டு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால வந்துட்டு இப்படி இருக்கும். இப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாங்காக தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இருக்குது தெரியுதுங்களா? இந்த சர்ச் பாக்ஸ். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணணும். இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலோட நேமு. ஸோ நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 2 டிஎன்பிஎஸ்சி STEPS2 TNPSC. ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணி இந்த சர்ச் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த தெரியுதுங்களா, இப்படி ஒரு லோகோ வந்துட்டு வரும். இந்த ஒரு லோகோ போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம சேனலோட நேம் போட்டுட்டு இருக்கும். ஸோ லோகோ வந்துட்டு பாருங்கள், இதுதான் நம்ம லோகோ, இது நம்மது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோ வச்சுட்டு நம்ம சேனல் வந்துட்டு வரும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மதுக்குரியது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே நான் அந்த குரூப் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு இப்படி காமிக்குது. உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். கீழே இந்த லாஸ்ட்டோட எண்டில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ஜாயின் சொல்லிட்டு இந்த கடைசியில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த குரூப்பில் தான் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப்பில் தான் டெஸ்ட்டு வந்துட்டு நடக்கும் 100%. இதுதான் நம்மளோட சேனலு. ஸோ லோகோவை பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட சேனலோட லோகோ. ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு இந்த டெஸ்ட் குரூப்பில் வந்துட்டு ஆட் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட டெலிகிராம் ஆப் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் போயிட்டு நம்ம சேனலோட நேம் ஸ்டெப் 2 TNPSC அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு லோகோ வச்சுட்டு ஒரு சேனல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் லாஸ்ட்டில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த குரூப்பில் ஆட் ஆயிடுவீங்க. ஸோ டெஸ்ட் வந்துட்டு கொஷின் உங்களுக்கு கண்டினியூஸாக இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட் ஆகிறதுக்கான சிம்பிள் வந்துட்டு ஒரு ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு ஆட் ஆகணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆட் ஆகிருங்க. கண்டிப்பாக உங்கள் இதில் டெலிகிராம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ அதே போல் 100% டெஸ்ட்டு வந்துட்டு இந்த டெலிகிராமில் தான் வந்துட்டு நடக்கும், வேறு எதுலேயும் நடக்காது. ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.